வெல்கம் டு மை சேனல் நியூ கிறிஸ்டல்ஸ் 19. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு சிக்கன் ஜூஸி கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 250 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு பல்ஸ் மோடில் லைட்டாக கிரைண்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 hour to 45 minutes மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே 3 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ப்ராசஸாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பால்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் எல்லா பக்கமும் வேகிற மாதிரி குக் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் பால்ஸ் வெந்துட்டு இருக்கும்போது சைட் பை சைட் நம்ம கிரேவிக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து 2 பல்ஸ் கொடுத்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து அதையும் ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக எடுத்து எண்ணெய் சூடானதும் மசாலா பொருட்கள் சேர்த்து கூடவே 3 தக்காளி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மசாலாவை தாளிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் மசாலா பொருட்கள் சேர்த்து நம்ம முதல்ல அரைச்ச வெங்காய விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி அடுத்து அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கி 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5 to 10 minutes குக் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 10 முந்திரி பருப்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கிரேவி நல்லா கொதி வந்ததும் இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து இன்னொரு 5 minutes கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போனதும் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணிட்டு இருக்க சிக்கன் பால்ஸோட இந்த மசாலாவையும் சேர்த்து இன்னொரு 2 minutes மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி பவுடர் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஜூஸி பால்ஸ் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி, நான், ரொட்டி, புலாவ் இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் நியூ கிறிஸ்டல்ஸ். பி சேஃப் அண்ட் பி ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.